திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. எல்லாம் வல்ல ஞானமே வடிவமாக திகழக்கூடிய அருள்குருநாதர் மாணிக்க வாசப்பெருமானுடைய பொன்னா திருவடிகளையும், நமக்கெல்லாம் தோன்றா துணையாக விளங்கி வரக்கூடிய எம்பெருமானுடைய திருவடிகளையும், மற்றும் உள்ள அடியார் போன திருவடிகளையும் நம்முடைய மனமை மொழிகளாகிய முக்கரணக்கங்களை மிக பணிவோடு உறுத்தாக்கி கொண்டு, இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்று நம்முடைய சான்றோர்கள் வரையறுத்தபடியாக, இப்படிப்பட்ட யானேயோர் தவம் செய்தேன் சிவாய நமவென பெற்றேன், தேனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் அப்படின்னு அற்புதமாக நம்ம மாணிக்க வாசப்பெருமானுடைய வார்த்தைக்கிணங்க இப்படிப்பட்ட அற்புதமான சைவ சமயத்திலே நாம் எல்லாம் பிறந்ததை எண்ணி முதற்கண்ணாக நாம் இறைவனுடைய திருவடிகளை வணங்கி மகிழ்கின்றோம். இப்படிப்பட்ட இன்று நாம் நம்முடைய திருமுறைகள் ஓதும் என்ற குழுவிலே நாம் இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு பதிவு என்னன்னு பார்த்தோம்னு சொன்னால், அதாவது சைவ சித்தாந்தம் என்று சொல்வார்கள். நம்ம சைவ சித்தாந்தம் என்பதை பற்றி நாம் கொஞ்சம் நம்ம குழுவில் கொஞ்சம் பார்த்துருக்கிறோம். இப்பொழுது நம்ம இந்த சைவ சித்தாந்தத்துடைய அடிப்படைகளை கொஞ்சம் சிந்திக்க இந்த திருவள்ளுவர் கூட்டியிருக்கின்றது. அதாவது நம்முடைய திருமூல நாயனார் அற்புதமாக ஒரு செய்யுளை செய்திருப்பார். அதாவது பதி பசு பாசம் என பகர் மூன்றின் பதியினை போல் பசு பாசம் அனாதி, பதியினை சென்று அணுகா பசுபாசம், பதி அணுகில் பாசம் பதி அணுகில் பசு பாசம் நில்லாவே என்று அற்புதமாக 4 வரிகளே சொல்லியிருப்பார். அதாவது இதில் நம்ம முப்பொருள் உண்மை தான் ரொம்ப சைவ சித்தாந்தத்தில் ஒரு அடிப்படையான ஒரு அடிப்படையான ஒரு கருத்து எதுன்னு பார்த்தோன்னா இந்த முப்பொருள் உண்மை. இந்த முப்பொருள் உண்மை விளங்கலான்னு சொன்னால் நம்ம சைவ சித்தாந்தம்லாம் நம்ம படிப்பதற்கு நம்ம என்ன சரி ஊரில் நம்ம புரிந்து கொள்ள முடியாது. அப்போ இந்த முப்பொருள் இன்றியமையாத ஒன்று. இந்த முப்பொருள் உண்மைகளை நாம் உணர்ந்து கொண்டால் ஒழிய நம்ம இந்த சைவ சித்தாந்த கருத்துக்களை எல்லாம் நாம் புரிந்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட இந்த அந்த 4 வரியில் உணர்த்துவது என்னென்னா, அப்படிப்பட்ட பதி பசு பாசம் ஆகிய முப்பொருளும் அனாதி என்று அற்புதமாக திருமூல நாயனார் தன்னுடைய திருமந்திரத்திலே குறிப்பீடு செய்கின்றார். அதாவது பதி என்று சொன்னால் நம்ம சைவ சமயத்திலே இறைவனை பதி என்று குறிப்பிட்டார்கள், அவ்வளோதான். இப்போ பதி என்று சொன்னால் அது சிவபெருமான், அதாவது நம்ம அதாவது இறைவனை பதி என்று குறிப்பிட்டார்கள். எவ்வளவோ உயிர்கள் இருக்குது. இந்த உயிர்களை பசு என்றும், அந்த இறைவனையும் நம்மளுடைய பசுவாகிய நம்மையும் சேர விடாமல் தடைக்கக்கூடிய அந்த மறைப்பு சக்தியை பாசம் என்று அற்புதமாக குறிப்பிடுகிறார்கள். அப்போ அந்த முப்பொருளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது அந்த பதினா என்ன அப்படின்னா இறைவன், பசுனா உயிர்கள், பாசம் என்று சொன்னால் இறைவனையும் நம்மளும் பிரிக்கக்கூடிய ஒரு மறைப்பு சக்தி என்பதை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். அப்போ பாருங்கள், இதுதான் இந்த முழு முதற் பொருளாம் கடவுள் ஒருவனே என்பதை பற்றி அற்புதமாக நம்மளுடைய சைவ சித்தாந்தத்திலே குறிப்பீடு செய்கின்றனர். அதாவது கடவுள் பதி என்பதை நம்ம இதை நம்ம விளக்கமாக பாருங்க. அவன் எங்கும் வியாபித்து இருப்பவன், ஒன்றாய் உலகனைத்தும் ஆனவன், அதற்கு அப்பாலும் உள்ளவன், எல்லாம் வல்லவன், தோற்றமும் அழிவும் இன்றி என்றும் உள்ளவன், தனக்கு ஒரு ஓமை இல்லான் ஆகிய கடவுளின் குணங்கள் 8 வகையாக குறிப்பிடுகின்றனர். அப்படி இறைவனுக்கு 8 வகையை சொல்கின்றனர். அந்த 8 குணங்கள், அது இறைவனோடு 8 குணங்கள், என் குணத்தான் தாளை வணங்கா தலை என்பதை திருவள்ளுவர் கூட அற்புதமாக சொல்லியிருப்பார். அவர் இறைவனுடைய அந்த 8 குணங்கள் என்னென்னு பார்த்தோன்னு சொன்னால், தன் விருப்பம் போல் எதையும் செய்வோன். அதாவது இறைவன் எதை நினைக்கிறானோ அதை செய்வான். அவனுக்கு என்று ஒரு குறிப்பிட்ட வரையறை கிடையாது. அப்போ தன் விருப்பம் போல் எதையும் செய்வோன். ஒரே நேரத்தில் முக்காலத்தையும் அறிபவன் யார்? இறைவன். நமக்கெல்லாம் பாருங்கள், இப்போ நம்ம நாளைக்கு என்ன நடக்க போகுது நமக்கு தெரியுதா? நாளைக்கு விடுங்க, இப்போ நம்ம இருக்கிறோம், அடுத்த ஒரு நிமிஷத்தில் நம்ம என்ன நடக்க போகுது நமக்கு தெரியாது. இப்போ நம்ம படுக்கிறோம், நாளைக்கு எழுந்து போமான்றதே நமக்கு தெரியாது. அப்போ இறைவன் ஒரே நேரத்தில் முக்காலத்தையும் அறிபவன். அதாவது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகிய முக்காலத்தையும் அறிபவன் யார்? இறைவன். அதன் எல்லா அறிவையும் இயல்பாக உடையவன் யார்? இறைவன். இறைவனுக்கு எல்லா அறிவும் இயல்பாக உடையவன். ஆனால் ஆன்மாக்கள் அப்படி இல்லை. பசுவாகிய உயிர்கள் அறிவித்தால் ஒழிய அடியாது. அதை பார்த்துக்கணும் நம்ம. அப்போ அளவிலா ஆற்றல் பெற்றவன். அதாவது நம்மளுடைய சிவபுராணத்தில் அற்புதமாக நம்மளுடைய மாணிக்க வாசக பெருந்தகை திருச்சாலையில் ஒரு பதிகம் செய்திருப்பார். அதாவது
தாயுமிலி தந்தையிலி தான் தனியேன் காணேடி அப்படின்னு அந்த அந்த மாணிக்கவாசகர் சொல்ல அந்த குழந்தை ஊமை பெண் சொல்லும். அது சொல்வது போல் அந்த பாட்டை அமைத்திருப்ப அடியார்காரனையும் தெரிந்திருக்கும். அப்போ அந்த பதிகத்தில் சொல்லியிருப்பாரு பாருங்க, கோயில் சுடுகாடு கொல்புலித்தோல் நல்லாடை தாயுமிலி தந்தையிலி தான் தனியேன் ஆயிடினும் காயில் உலகனைத்தும் கல் பொடிக்கான் சாழோ. இறைவனோட ஆற்றல் பாருங்கள். அந்த அவங்க கேட்பாங்க, கோயில் சுடுகாடு கொல்புலித்தோல் நல்லாடை தாயுமிலி தந்தையிலி தான் தனியேன் காணேடி. ஆனால் தாயுமிலி தந்தையிலி தான் தனியேன் ஆயிடினும் காயில் உலகனைத்தும் கற்பொடிக்கான் சாழோ. அப்படி சுவாமியுடைய பார்த்தாருன்னா போதுங்க, அப்படியே தான் அந்த கற்பொடிக்கான் சாழோ. காயில்னால் இந்த உலகம் அனைத்தும். அப்போ அண்ட சராசரம் அவர் பார்த்தாலே என்ன ஆகிடும், அப்படியே தும்பா ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டார். அதாவது அளவிலா ஆற்றல் பெற்றோன் வரம்பிலா இன்பமுடையவன். அதே மணிவாசபெருமான் அற்புதமாக சொல்கிறார், மாறில்லாத கருணை வெள்ளமே வந்து முந்தினின் மலர்கோல் தாளினை ஈரிலா பத பரிசு பெற்றனின் மெய்மை என்பருன் மெய்மை மேவினான் சொல்கிறார். அதை வரம்பிலா இன்பமுடையவன். அப்புறம் பேரருளாளன் என்று அற்புதமாக குறிப்பிடுகிறார். பேரருளாளன் மற்றும் பாசங்கள் சாராதவன்னு நம்மளுடைய அற்புதமாக குறிப்பிடுகிறார். பாசங்கள் சாராதவன் மற்றும் தூயவன் என்றும் குறிப்பிடுகிறார். அப்புறம் இறைவன் தூயவன் மற்றும் என்பனவாம், அவர் தூயவனாகவும் இருக்கிறான் அப்படின்றது நம்ம அற்புதமாக குறிப்பிட்டு செய்கின்றது. அப்படிப்பட்ட தூயவன் அது மட்டும் பார்த்தோன்னா, அப்போது இறைவனுக்கு எண் குணங்கள், அப்போ 8 குணங்கள் என்பது இறைவனுக்கு இருக்கிறது அப்படின்றத நம்ம நல்லா சிந்திச்சிக்கணும். அப்போது தன் விருப்பம் போல் எதையும் செய்வோன், ஒரே நேரத்தில் முக்காலத்தையும் அறிபவன், எல்லா அறிவையும் இயல்பாக உடையவன், அளவிலா ஆற்றல் பெற்றவன், வரம்பிலா இன்பம் உடையவன், பேரருளானன், பாசங்களில் சாராதவன், தூயவன் என்பனவாம். அப்போது இறைவனுக்கு அப்போ இந்த எண் குணங்களை பார்த்தோம். அப்போ சுவாமிக்கு என்று எண் குணங்கள் இருக்குன்னா அவருங்க 8 குணங்கள் இருக்குது அப்படின்றது சிந்தித்தோம். அப்போ இறைவன் என் குணத்தான் இருக்கிறான். அவன் எந்தெந்த நிலைகளில் இருக்கிறான் அப்படின்னு பார்த்தா, இறைவனுக்கு 2 குணங்களே அற்புதமாக நம்மளுடைய சைவ சித்தாந்தத்திலே குறிப்பிட்டு செய்கின்றனர். ஒன்று, இப்போ நம்ம ஒரு பொருள் இயல்பாகவே இருக்கிறதுக்கு பேர் உண்மை இயல்புன்னு பேர். இப்போ ஒரு பொருள் இயல்பாகவே இருப்பதற்கு உண்மை இயல்பும், அதன் ஒரு காரியத்தினூடாக அடுத்த கட்டத்திற்கு வருவது பொது இயல்புன்னு பேர். ஒரு செயல்பாடின் நோக்கமாகவோ இல்லை ஒரு உயிர்களை உய்விக்க ஏதோ ஒரு நோக்கத்தினூடாக வருவது பொது இயல்பு. அப்போ உண்மை இயல்பு பொது இயல்பு என்று 2ஆக தமிழில் சொல்வார்கள். அதை நம்மளுடைய வடமொழியிலே பார்த்தோன்னு சொன்னால் நம்மளுடைய சொரூப இலக்கணம் தடத்த இலக்கணம் என்று 2ஆக இலக்கணங்களை பிரிப்பார். அப்படி சொரூப இலக்கணம் அப்படின்னு சொன்னோன்னா, இறைவனுடைய அனாதியாகிய ஒரு நிலை, அதுக்கு பேர் பரசிவ நிலைன்னு பேர். அப்படி அந்த சொரூப இலக்கணத்திலே இறைவன் எப்படின்னா, நம்மளோட அறிவுக்கு எட்டார் இப்படி தான் இருப்பான்னு நம்மளால் வரையறை செய்ய முடியாது. அதான் சிந்தனைக்கும் அறியா எங்கள் முன் ஏதங்கள் அறுத்தெம்மை ஆண்டருள் புரியும்னு அற்புதமாக சொல்லியிருக்கிறார்கள். அப்படி இறைவன் எப்படி நம்ம அறிவுக்கும் எட்டாத ஒரு நிலை, அது சொரூப நிலை அப்படின்னு பொருள். சரி, அப்படி இறைவன் உயிர்களின் நோக்கமாக வரக்கூடிய அடுத்த நிலை தான் பார்த்தோன்னா தடத்த இலக்கணம், அதாவது பொது இயல்புன்னு சொல்ல. அப்போ இறைவன் 3 நிலைகளை திருமேனிகளை எடுத்துக்கொள்கிறான். அதாவது உருவம், அருவுருவம் மற்றும் அருவமாகிய 3 நிலைகளை எடுத்துக்கிறார். அதாவது அருவம்னு பார்த்தோன்னா ஒரு குறி, அதாவது அருவம் என்று சொல்ல போது இறைவனுக்கு எந்த ஒரு நிலையும் நம்ம உருவம்னு ஒன்று இருக்காது, கண்களுக்கு புலப்படாது, ஆனால் புத்திக்கு அகப்படும். இப்போது அதாவது நம்ம நல்லா நீங்கள் புரிஞ்சுங்க, இதெல்லாம் குழம்பக்கூடாது. சொரூப இலக்கணத்தில் இறைவன் இந்த வடிவம்னு நம்ம புத்திக்கு அகப்படாதவன். அதான் சொல்வார், படிதான் இல்லா பரம்பரனே உன் பழடியார் கூட்டம். இறைவன் இப்படி தான் இருப்பான், நம்ம புத்திக்கு அகப்படாத நிலை சொரூப நிலை. அந்த நிலை நம்ம புத்திக்கு அகப்படாது. ஆனால் பொது இலக்கணத்தில் வரும்போது, அதாவது பொது இயல்பு என்று சொல்லக்கூடிய இந்த தடத்த இலக்கணத்தில் வரும்பொழுது இறைவன் 3 வடிவங்கள் எடுத்துக்கொள்கிறான். அதாவது அருவம் என்பது புத்திக்கு அகப்படும், ஆனால் கண்ணுக்கு தெரியாது, அது அருவம். அப்புறம் உருவம் என்கின்ற ஒரு நிலையை எடுத்துக்கும். அந்த உருவ திருமேனி தான் எதுன்னு பார்த்தோன்னு சொன்னால் நம்ம லிங்க வடிவம் சதாசிவமூர்த்தி. உருவ திருமேனி தாங்கிக் கொள்ளுங்க, அது நடராஜ ரூபம். அப்போ இந்த 3 திருமேனி எதுக்கு, உயிர்களின் பொருட்டு இறைவன் எடுத்துக்கொள்ளக்கூடிய திருமேனி. அப்போது இறைவனுக்கு 2 நிலைகளை நம்மளுடைய சைவ சித்தாந்தம் அற்புதமாக விளக்கி வைக்கின்றது. அதாவது இறைவன் முதல்ல பார்த்தோம், நம்மளுடைய சைவ சித்தாந்தம் என்று சொன்னாலே, சைவம் என்று சொன்னால் சைவம், சித்தாந்தம் எல்லா நூல்லையும் இருக்குது, வைணவத்துலேயும் இருக்குது. நம்ம எல்லா சித்தாந்தம்னா அறிவினுடைய முடிவு.
நம்ம சைவத்தில் படிப்பதனால சைவ சித்தாந்தம். ஆனால் அனைத்து சித்தாந்தங்களும் உயர்ந்த இது சொல்லுதுன்னு சொன்னால் சைவ சித்தாந்தம் தான். அப்போ சித்தம் என்று சொன்னால் அறிவு, அந்தம் என்று சொன்னால் முடிவு, அறிவினுடைய முடிவு இந்த சித்தாந்தம் என்று வரும். அந்த சித்தாந்தத்திலே நம்ம முதலாக முப்பொருளை பார்க்கிறோம். என்றும் அழிவில்லாதது முப்பொருள். அது எது? பதி, பசு, பாசம். அதில் பதியை தான் நம்ம சிந்திச்சுருக்கிறோம். பதி என்று சொன்னால் இறைவன். நம்மளோட சைவத்தில் சிவபெருமான் தான் பதி. அவன் பதி என்று சொன்ன, ஆனால் இது சிவம்னு சொன்னாலும் இது பேர் வைக்க முடியாது. ஏன்னா பதினா இறைவன், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அதை நம்ம மாணிக்கவாசகரும் அற்புதமாக சொல்கிறார். ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லாருக்கு 1000 திருநாமம் பாடி நாம் தெல்லையனும் கொட்டாமும். அப்போ இறைவனுக்கு ஒரு உருவம் இல்லை, ஒரு நாமம் இல்லை, அவனுக்கு எல்லாமே அவன் தான் அப்படின்னு நம்மளுடைய திருவாசகம்லாம் சொல்லுது. அப்போ அதை நம்ம பார்த்துருக்கின்றது. அப்போ இறைவன் என்று சொன்னால், அப்போ இறைவன் அப்படின்னு நம்ம பதி என்று சொன்னால் இறைவன். அவனுக்கு 2 இலக்கணங்கள் சொல்கிறார். ஒன்று சொரூப இலக்கணம், ஒன்று தடத்த இலக்கணம். சொரூப இலக்கணம் என்பது நம்ம புத்திக்கு மெட்டாத ஒரு நிலை. இறைவன் இப்படி தான் இருப்பான்னு புரிஞ்சு கொள்ள முடியாது. அடுத்த நிலைக்கு வருகிறார், அது தடத்த இலக்கணம். அது உயிர்களின் பொருட்டு தடத்த இலக்கணத்திற்கு வருகிறார். அந்த தடத்த இலக்கணத்திலே நம்ம இறைவன் 3ஆக உருவத் திருமேனிகள் எடுத்துக்கிறார். 3 நிலைகளே எடுக்கிறார். ஒன்று அருவத் திருமேனி. அது எப்படி சொல்ல, விஞ்ஞான கலர்னு வச்சிங்க. விஞ்ஞான கலர்களை பொருட்டு அருவத் திருமேனி. அது பிரளயா கலரை பொறுத்தவரையில் அருவுருவத் திருமேனி. அது அருவுருவம்னா லிங்க திருமேனினா பிரளயா கலர். அப்போ சகலர் நம்மளை மாதிரி ஜீவராசிகள்லாம் போய் ஆண்டணும்னா நம்மளை மாதிரி மனுஷாலாம் போய் ஒன்றும் நான் சாமிக்கு கண்ணில் மூக்கில் நம்ம கும்பிட முடியாது. அப்படி நம்ம ஒரு உருவமாக இருந்தால் தான் நம்ம உயிர் போய் பற்றோம். அதுதான் இது நம்ம நடராஜருடைய திருமேனி. அப்போது அது உருவத் திருமேனின்னு வரும். இதுக்கு நம்ம ஒரு சின்ன விளக்கம் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அதாவது வடிவமே இல்லாத இறைவன் தன் உயிர்கள் தன்னை அடையும் பொருட்டு உயிருக்காக பல திருமேனிகளை தாங்கிக் கொள்கின்றான். இந்த நிலையை நம்ம எப்படி உணர்ந்து கொள்ளணும்னு சொன்னோன்னா, இறைவனுக்கு ஒரு வடிவம் இல்லை, உயிர்களின் பொருட்டு தான் பல ரூபங்களே இப்போ விநாயகர் இருக்கிறாரு, முருகர் இருக்கிறாரு, பல வடிவங்கள் இருக்குது. இப்போ இது உள்ளே போனால் பல வடிவங்கள் இருக்குது. ஆனால் அனைத்தும் அவன் ரூபம் தான். இது எப்படி? இப்போ நம்ம ஒரு இதுக்கு விளக்கம் அற்புதமாக சொல்லியிருப்பார். இப்போ ஒரு சாக்லேட் இருக்குதுன்னா அந்த காலத்தில் பார்த்தோன்னு சொன்னால் அந்த பஞ்சு மிட்டாய் இழுத்து இந்த கையில் வாட்சி மாதிரிலாம் கட்டி கொடுப்பாங்க. நம்ம விளையாடி இருக்கிறோம். அப்போ அந்த விளையாட்டு அந்த சாக்லேட் எடுத்து அந்த பசங்களுக்கு ஏற்றாமல் செய்து கொடுப்பாரு அந்த சாக்லேட் வியாபாரி. நம்ம நல்லா பார்த்துருக்குறோம். அதை நல்லா இழுத்து ஜவ்வு மாதிரி ஜவ்வு மிட்டாயின்னுவாங்க. கரெக்டான ஜவ்வு மிட்டாய் அது. அதை இழுத்து நம்ம ஒன்று வாட்சி செஞ்சு கொடுக்குறது, ஒரு மோதிரம் செய்து கொடுக்குறது, அதெல்லாம் நம்ம அந்தந்த இப்போ ஒரு குழந்தை வரும், எனக்கு வாட்சி செஞ்சு கொடுங்க. ஒன்று குழந்தை என்ன சொல்லணும், நம்மளுக்கு அந்த கார் பொம்மை செஞ்சு கொடுங்க, குருவி பொம்மை செஞ்சு கொடுங்கன்னு அந்தந்த குழந்தைக்கு ஏற்ற பக்குவத்திலே அந்த குழந்தை கேட்கும். அப்போது அந்த ஒரு உயிர் மருங்க அது அனைத்தில் இருக்கக்கூடிய சுவை இனிப்பு தான். அதுபோல் இறைவன் ஒன்றே அவன், அதாவது ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள். இறைவனுடைய அவனோட தன்மை ஒன்று. அப்போ அவன் ஒருவனே தேவன் என்று சொல்வது போலே இறைவன் ஒருவன் தான், அது சிவம் என்பதை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அப்போ இறைவன் ஒருவனாக இருக்கிறான். அப்போ எப்படி அந்த பல பொருள் எடுத்துக்கிட்டு பாருங்கள். அப்போ அந்த சாக்லேட்டை பார்த்து அந்த குழந்தை விரும்பி அது வாங்கிக்குவது போல நம்ம உயிர்கள் ஒவ்வொரு இறைவனை சென்று பற்றுது. அதான் விநாயகர் பெருமான், முருகப்பெருமான், சாக்தத்தை வழிபாடு செய்யுதுன்னு பல வடிவங்கள் இருக்குது. அப்போ இதுதான் நம்மளுடைய பதி என்று சொன்னால் நம்மளுடைய சைவத்தை பொறுத்தவரை நம்ம சிவம் தான் நம்ம பதி என்பதை பற்றி நம்ம அற்புதமாக சிந்தித்தோம். அதாவது இறைவன் என்று சொன்னாலே பதி என்பதை நம்ம எல்லாம் மனசில் வச்சுக்கணும். பதினா தலைவன்னு பேர். நம்ம உயிருக்கெல்லாம் தலைவன் யார்? சிவமாகிய பெருமான். சிவம் தான் நம்மளுக்கு உயிருக்காக தலைவன் என்பதை அடிகாரணிகள் புரிஞ்சு கொள்ளணும்னு சொல்லி அடுத்த பகுதியில் நாம் பசு என்பதை பற்றி நாம் சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.